எல்லோருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 51 மூலிகைகள் சேர்த்து நான் மூலிகை சாம்பிராணி தயார் பண்ணியிருக்கேன். பொதுவாகவே 21 மூலிகைகள் சேர்த்து செய்வாங்க, இல்லை 11 மூலிகைகள் சேர்த்து செய்வாங்க. நீங்கள் 51 மூலிகைகள் சேர்த்துருக்கீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைத்துமே இருக்கும். கந்திருஷ்டிக்காக, செல்வம் நமக்கு சேருவதற்காக, அப்புறம் எதிரிகள் பிரச்சனைக்காக, இந்த குபேரருக்குரிய நாயுருவி மூலிகை, இது போல் 51 விதமான மூலிகைகள் சேர்த்து மூலிகை சாம்பிராணி நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் மகாலட்சுமி தாயாருக்காக பார்த்திங்கன்னா மருதாணி விதைகள், மருதாணி இலைகள், சிவபெருமானுக்கு வில்வ இலைகள் பிடிக்கும்னு அது, பிள்ளையாருக்கு அருகம்புல் பிடிக்கும்னு அது, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து சேர்த்து அது கூட பார்த்திங்கன்னா உண்மையான சாம்பிராணி இருக்கு இல்லையா, நல்ல மனமுள்ள பால் சாம்பிராணியெல்லாம் சேர்த்துருக்கேன். அதில் குங்குலியம், நல்ல மனமான குங்குலியம், ஒரிஜினல், ரொம்ப விலைங்க. அது ஒரிஜினல் கிடைக்கிறது. சாதாரணமாக இருக்கக்கூடிய குங்குலியத்தில் மனம் இருக்காது, ஆனால் ஒரிஜினல் குங்குலியத்தில் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மனம் இருக்கும், தெய்வீக மனம் இருக்கும். அதை சேர்த்துருக்க புணுகு, கோரோசனை அனைத்தையும் சேர்த்து 51 விதமான மூலிகைகள் பொருள்கள் சேர்த்து தயாரித்ததில் ரொம்ப அருமையான ரிசல்ட் வந்திருக்கு. அது சீக்கிரத்தில் கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த காரணத்தினால ஒரு நல்லா எனக்கு திருப்தி ஆற வரைக்கும் அது வரணும் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா சேர்த்துருக்கேன். அந்த மூலிகை சாம்பிராணி, இப்போ நம்ம சாம்பிராணி எப்படி புகை போடுறோமோ அதே மாதிரி அந்த தூளை எடுத்து நம்ம கப் சாம்பிராணி இருந்துச்சுன்னா, நம்ம viha.online இருந்தது, நிறைய பேர் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அது சீக்கிரத்தில் உங்களுக்கு தர நான் ஏற்பாடு பண்ணுறேன். அந்த கப் சாம்பிராணியில் நீங்கள் இந்த மூலிகை பவுடரை போட்டுக்கோங்க. அதில் வெண்கடுகு கூட நான் போட்டிருக்கேன். அது போட்டு நீங்கள் பற்ற வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே வரும் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சுக்கிட்டே வரும்பொழுது இந்த மூலிகையெல்லாம் கூட நெருப்பு பட்டு பற்றிக்கிட்டே வரும். அதுலேருந்து அழகான ஒரு நறுமணம் வரும், புகை கூட வரும். அது ரொம்ப இரிட்டேட் பண்ணாது. அதனால தான் இத்தனை நாள் ஆச்சு. அந்த இரிட்டேஷன் ஆகக்கூடாது. வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு பிரச்சனை ஆயிரும் அது. அதனால் மென்மையாக அந்த நறுமணம் வரணும், மென்மையாக புகை வரணுங்கிறதுக்காக அது பார்த்து பார்த்து செய்தது. அந்த சாம்பிராணியை நீங்கள் வீடு முழுக்க காமிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா போட்டு ஒரு இடத்துல வச்சுருங்க. அந்த புகை எல்லா இடத்துலையும் போகும். காற்று புகக்கூடிய இடத்துல எல்லாமே கட்டாயம் நாம் சாம்பிராணி ஏற்றி வச்சோன்னா அந்த இடம் எல்லாத்துலேயுமே போகும். அதனால் நீங்கள் சாமிக்கு காமிச்சிட்டு, முதல்ல சுவாமி ரூமுக்கு காமிச்சிட்டு அப்புறம் கொண்டாந்து ஒரு இடத்துல வச்சுருங்க, பாதுகாப்பான இடத்துல. அப்புறம் கதவை திறந்து விட்டுக்கோங்க. அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அறை கதவுகள் எல்லாம் திறந்து வச்சிட்டிங்கன்னா அந்த புகை எல்லா இடத்துக்கும் பரவி போகும். ஏன்னா இப்போது தனித்தனியாக அறையில் காமிச்சோன்னா ஒரு சிலருக்கு அந்த புகையுடைய தாக்கம் பிடிக்காது, ரொம்ப புகையாக இருக்குது அப்படிம்பாங்க. ஏசி எல்லாருமே போட்டிருப்பாங்க. அதனால் நமக்குள்ளே ஏதாவது தீய சக்திகள் இருந்ததுன்னா அந்த மூலிகை சாம்பிராணி போடுறதுனால வெளியில் ஓடிடும். இந்த வெண்கடுகு சாம்பிராணி போட்டதையே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றீங்க. தீய சக்திகள் எல்லாம் ஓடி போயிடும் இந்த வெண்கடுகு சாம்பிராணி போட்டால். எதிரிகள் தொல்லை இருக்காது, தீய சக்திகள் தொல்லை இருக்காது. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்கள்ல, செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல் அப்படின்லாம் சொல்கிறாங்களா, அது எல்லாம் கூட அதனால் ஏவப்பட்ட கண்ணுக்கு தெரியாத அமானுஷ்ய தீய சக்திகள் எல்லாம் வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் ஓடிடும். இது உறுதி. ஏன்னா அந்த வெண்கடுகுக்கு அப்படி ஒரு தன்மை இருக்குது. இவனை பார்த்தீங்களா, சும்மா தொல்லையே பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த மூலிகை சாம்பிராணியில் அனைத்துமே இருக்கின்ற காரணத்தினால செல்வம் நம்ம வீட்டுக்குள்ளே தங்கும், தீயவர்கள் நம்மக்கிட்டேயே இருக்க மாட்டாங்க, தீய சக்திகளும் ஓடி போயிடும். இன்னொன்று, இந்த சாம்பிராணியெல்லாம் புகை எதுக்காக போடுறோம், ஹோமம் வளர்க்குறது சாம்பிராணியெல்லாம் எதுக்காக செய்கிறோன்னா, நமக்கு இப்போது இந்த நிறைய பேருக்கு பசிக்காது, அதனால் சாம்பிராணி புகை போடும்பாங்க, இல்லை திருஷ்டி கழியும்பாங்க நிறைய பேர். அந்த பொருள் அதிலிருந்து வரக்கூடிய அமிலத்தன்மையெல்லாம் நம்ம நுகர்ந்தோமையானால், இந்த ஹோமத்தில் வரக்கூடியது சாம்பிராணியிலிருந்து வெளிப்படுகின்ற புகையை நாம் நுகர்ந்தோமையானால், அதுவும் மூலிகைகள் கொண்ட சாம்பிராணியை நம்ம நுகர்ந்தோமையானால் நம்ம நாக்கில் பார்த்திங்கன்னா நம்ம நாக்கு மரத்து போயிருக்கும், ஒரு விதமாக பசிக்காமல் இருக்கும், செரிமானத்தன்மையை ஏற்படுத்தும். பசிக்காதவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நரம்புகள் தூண்டி விடுற மாதிரி மூலிகை சாம்பிராணி எல்லாம் செயல்படும். இன்னொன்று, நாக்கு மரத்து போச்சுன்னா கூட டேஸ்ட் தெரியாமல் இருக்கும். இந்த சாம்பிராணி புகை, இந்த ஹோம புகையெல்லாம் பட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு எது சாப்பிட்டாலும் சுவையாக தெரியும். இப்போது இந்த கப் சாம்பிராணியை வச்சு தான் நம்ம போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கப் சாம்பிராணி வச்சு கூட நீங்கள் பற்ற வைக்கலாம். அப்படி இல்லைன்னா தூளை
கொட்டிக்கோங்க. ஒரு இந்த சாம்பிராணி புகை காமிக்கக்கூடிய கரண்டியில் கொட்டிக்கிட்டு வெறும் நெருப்பு பற்ற வச்சா கூட போதும். அது நல்லா நெருப்பு பிடிச்சிக்கிட்டு புகை நல்லபடியாக வரும். நம்ம வந்து முதல்ல சுவாமி ரூமுக்கு காமிச்சிட்டு அப்புறம் மற்ற அறைகள் எல்லாம் காமிக்கணும். இந்த மூலிகை சாம்பிராணியை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு வித்தியாசம் உணர்வீங்க. என்னமோ ஒரு நல்ல வைப்ரேஷன் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்களே உணர ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் நீங்கள் தினமுமே இது காமிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து செவ்வாய் வெள்ளியாவது இந்த மூலிகை சாம்பிராணியை புகை காமிங்க, ரொம்ப நல்லது. நான் தினமுமே காலையிலையும் மாலையிலையும் 2 வேளைகளில் சாம்பிராணி போடுற பழக்கம் இருக்குது. பூஜை ரூமில் காமிச்சிக்கிட்டு அப்புறம் வந்து ஒரு இடத்துல வச்சு விட்டுருவேன். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா அறைக்கதவுகளையும் நம்ம திறந்து விட்டோம்னா அது பாட்டுக்கு மென்மையாக போய்கிட்டே இருக்கும். முதன்முறையாக காமிக்கும் போது தான் எல்லா ரூம்லேயும் காமிப்பேன் நான். வாரத்திற்கு ஒரு முறை அந்த மாதிரி எல்லா அறைகள்லையும் காமிக்கிறது வழக்கமாக வச்சுக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு மென்மையாக போயிட்டுருக்கும். இப்போது நம்ம viha.online இருக்கக்கூடிய மூலிகை சாம்பிராணி எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல மணமாக இருக்குது. இதுதான் நம்ம viha.online இருக்கக்கூடிய மூலிகை சாம்பிராணி. இதில் பாருங்கள் மேலே வெண்கடுகெல்லாம் இருக்குது இல்லையா, இது அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டு, ஆஹா அற்புதமான மனம். இது நீங்கள் இதை அப்படியே எடுத்துக்கிட்டு நெருப்பு பற்ற வச்சா கூட நல்ல புகை வரும். அப்படியே காமிச்சாலும் பரவாயில்ல, இல்லை கப் சாம்பிராணியில் போட்டு காமிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சிதறாது, அங்கங்கே சிதறாமல் நல்ல நெருப்பு பற்றிக்கிட்டு துளி கூட வேஸ்ட் ஆகுது, கடைசி வரைக்கும் எரிஞ்சிரும். அதனால தான் கப் சாம்பிராணியில் போட சொன்னேன். இந்த மூலிகை சாம்பிராணி நம்ம viha.online இந்த காணொலியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இதை வந்து இந்த பூஜை பொருள்களுக்கு கீழே நான் இந்த மூலிகை சாம்பிராணியை போடுவேன். இதனுடைய லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி விட்றேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். நிறைய பேர் இன்னும் விஹான்னா என்னன்னு கேட்குறீங்க. கூகுளுக்கு போங்க, www.viha.online அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் வரும், அங்கே உங்களுக்கு தேவையான பொருளை தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம். இப்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். நம்மக்கிட்டேருந்து இந்த தீபம் ஏற்றக்கூடிய லைட்டர் வாங்கினவங்கெல்லாம் எங்களுக்கு கேஸ் ரீஃபில் பண்ணுறதுக்காக கேஸ் வரவழைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வந்துருச்சு நம்ம viha.online. இங்கே பாருங்கள், இதுதான் டின், இது வந்துருச்சு. இப்போ இந்த கேஸ் லைட்டரை பயன்படுத்தி கூட நம்ம மூலிகை சாம்பிராணியை பற்ற வச்சுக்கலாம். சேஃப்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் சொன்னதுக்கு நிறைய பேர் வந்து வத்தி பெட்டி வச்சு பற்ற வைக்கிறத விட்டுட்டு கேஸ் லைட்டரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் நினச்சிங்க. ஆனால் எத்தனை பேர் வந்து கமெண்ட்டில் போட்டிருக்கீங்க, நான் வந்து வத்தி பெட்டியில் உரசி இது விளக்கேற்றும் போது என்னோடய புடவெல்லாம் எரிஞ்சிருச்சு, நான் அபசகுனமாக நினைக்கிறேன் அப்படின்லாம் நினச்சிட்டு எவ்வளோ பேர் வருத்தமாக நினைக்கிறீங்க. நமக்கு இப்போ சேஃப்டி தாங்க முக்கியம். நமக்கு வந்து அந்த தீபம் ஏற்றுவதற்காக லைட்டர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, அது ஏன் பயன்படுத்தாமல் இருக்கணும்? கேஸ் லைட்டர் வேறு. கேஸ் லைட்டரில் பார்த்திங்கன்னா ஃப்ளிக்கர் தான் வரும். சும்மா நம்ம வந்து பற்ற வைக்கும்போது லைட்டர் அதில் பார்த்திங்கன்னா வெறும் டிப் டிப்புன்னு நம்ம சத்தம் வரும், இத்தினூண்டு தீப்பொறி தான் வரும். ஆனால் இந்த தீபம் ஏற்றக்கூடிய லைட்டர் தனி, அதில் வந்து நல்ல தீபம் ஏற்றக்கூடிய அளவுக்கு நல்ல ஃப்ளேமே வரும். அதை நம்ம பயன்படுத்திக்கிறது என்ன தவறு இருக்குது? காலம் நம்ம எப்படி எப்படி இருக்கோ அந்த வசதிகள் வரும்பொழுது மற்ற வசதிகளை பயன்படுத்தும் பொழுது, அப்படி பார்த்தாக்க நம்ம தைச்ச உடையே போடக்கூடாது. நம்ம வந்து வேட்டி சட்டை தான் போட்டிருக்கணும் நியாயப்படி. பேண்ட் ஷர்ட் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலையா? ஆதி காலத்தில் கற்கால மனிதர்கள் வந்து நெருப்பை மூட்டினதே கல்லை வச்சு தான். அப்படி தான் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கோமா? கிடையாதே. நம்ம வந்து அடுப்பில் தான் சமைக்கணும், அப்படி இல்லை கேஸில் சமைக்கிறோம், இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்துருச்சு, அப்படி போயிட்டே இருக்கோம் இல்லையா? நம்ம வந்து நமக்கு எது வந்து வசதியாக இருக்கோ அது பயன்படுத்திக்கிறதுல தவறில்லை. இப்போ அந்த கேஸ் வந்துருச்சு, இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது. இங்கே ஒரு நீடல் இருக்குது இல்லையா? இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் எப்படி நம்ம திரும்ப கேஸ் அதில் நிரப்பணும்னு. இப்போ லைட்டர்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி கேஸ் ஃபில்லிங் இந்த கண்டெய்னர் கொடுப்போம். அது தீந்துருச்சு, திரும்ப வாங்கணுன்னா இதை எப்படி நிரப்பணும்னா இப்படி லைட்டர் இப்படி வச்சுக்கோங்க. இதை வந்து இப்படி மூடி திறந்துக்கோங்க. இந்த பகுதியில் பாருங்கள், உங்களுக்கு இந்த பகுதியில் ஒரு ஓட்டை தெரியுதா? அதில் இதை வச்சுக்கிட்டு வெறும் இப்படி ப்ரெஸ் பண்ணும். அப்படி ப்ரெஸ் பண்ணால் ஒரு சத்தம் வருது பார்த்தீங்களா? அதுதான் கேஸ் ஃபில் பண்ணுறது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அப்படி வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. தீபம் எரிந்து கொண்டு இருக்கும் பொழுது, இல்லை வந்து கேஸ் பற்ற வைக்கிற இடத்துல, கேஸ் இப்போது சமைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, கேஸ் லைட்டரில் வந்து தீந்துருச்சு, இது கேஸ் லைட்டருக்கும் பயன்படுத்தலாம். நம்ம தீந்துருச்சுன்னு சொல்லிட்டு
நெருப்பு இருக்கிற பக்கத்தில் போய் இதை வச்சு நீங்கள் இது பண்ணிடாதீங்க தயவு செஞ்சுட்டு. கொஞ்சம் கூட பத்துச்சுன்னா நெருப்பு பத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நெருப்பு கப்புன்னு பிடிச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம நெருப்பு தீபம் பக்கத்துலேயோ இல்லை இந்த நெருப்பு இருக்கின்ற இடத்துலையோ இதை கேஸ் ஃபில் பண்ணக்கூடாது. ரொம்ப கவனமாக இருங்க அதில். இப்போ கேஸ் லைட்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு கூட இந்த கேஸ் கண்டெய்னரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், அதில் கூட நிரப்பலாம். தீபம் ஏற்றக்கூடிய இந்த இதில் கூட நீங்கள் ஃபில் பண்ணலாம் இந்த கண்டெய்னர் வச்சுக்கிட்டு. சரி, இதை வந்து நம்ம கேஸ் பற்ற வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாதா, 2 in 1 பண்ணக்கூடாதா அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். என்னென்னா இதில் ஃப்ளேம் அதிகமாக வரும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். இப்படி ஃப்ளேம் அதிகமாக வரும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம பண்ணணும். இந்த கேஸ் பற்ற வைக்கக்கூடிய லைட்டில் வந்து ஃப்ளிக்கர் தான், தீப்பொறி மட்டும்தான் வரும், அவ்வளோதான் வித்தியாசம். நமக்கு பார்த்து கையாண்டோமே ஆனால் ரெண்டுக்குமே இதை பயன்படுத்திக்கலாம். இப்போது viha.online போயிட்டு இந்த கேன் எந்த இடத்துல வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஹோம் அப்ளையன்சஸ், அதாவது வீட்டு உபயோக பொருள்கள், அதுக்கு கீழே அந்த தலைப்புக்கு கீழே இந்த பொருள் கட்டாயம் கிடைக்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லாட்டி சர்ச்சில் நீங்கள் போயிட்டு பார்த்துக்கலாம், டெக்ஸ்ட் பண்ணலாம். சரி, இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம விஹா மூலிகை சாம்பிராணியை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.